കരൂർ ദുരന്തത്തിൽ എമൂർ ഗ്രാമത്തിലെ 5 പേരുടെ ജീവനാണ് നഷ്ടമായത്. അമ്മയും മകളും അടക്കം 5 പേരാണ് എമൂരിലെ പുതൂരിൽ മരിച്ചത്. വിജയോടുള്ള ആരാധന കൊണ്ട് മാത്രമാണ് കരൂരിൽ ഇവരെത്തിയതെന്ന് ബന്ധുക്കൾ പറഞ്ഞു. കരൂരിൽ നിന്ന് 11 കിലോമീറ്റർ സഞ്ചരിച്ചാൽ ഏമൂരിലെത്തും. ഏമൂരിലെ 5 പേർക്കാണ് ഈ അപകടത്തിൽ ജീവൻ നഷ്ടമായത്. അതിൽ തന്നെ ഒരു കുടുംബത്തിലെ 2 പേരും മരിച്ചു. ഒരു ഗ്രാമത്തിന് താങ്ങാനാകുന്നതിലും വലിയ സങ്കടം. ഏമൂർ പുതൂരിലെ കൊച്ചു വീടിന് മുന്നിൽ സങ്കടം അടക്കി പിടിക്കാനാകാതെ പൊട്ടിക്കരഞ്ഞിരിപ്പാണ് ശക്തിവേൽ. തന്റെ എല്ലാമായ ഭാര്യ പ്രിയദർശിനിയെയും മകൾ 14 വയസ്സുകാരി ധർണികയെയുമാണ് ശക്തിവേലിൽ നഷ്ടപ്പെട്ടത്. விஜய் பார்க்க போகிற ஆர்வத்தில் போய் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துட்டாங்க சார். என்னோட மனைவி மகள் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப தான் இதை மாதிரி இப்படி இப்போ செல்லு வந்து வேறங்கிட்டு இருந்தது. அப்புறம் கேட்கவும் இதை மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க போய் பாருங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது പ്രിയദർശിനിയുടെയും ധർണികയുടെയും വേർപാടിൽ വിശ്വസിക്കാനായിട്ടില്ല മുത്തശ്ശി മരകതത്തിന്. கூட்டம் அதிகமாக இல்லை, என்ன வரல, நாங்கள் வந்து பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே 6 மணிக்கு மேலே அப்புறம் செய்தி பார்க்கும்போது இந்த மாதிரி ரொம்ப கலவரமாக இருந்துச்சு. 2 தடவை ஃபோன் பண்ண எடுக்கலை. மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணும்போது சாமி பாப்பால பிள்ளைகள எங்கப்பா அப்படின்னு கேட்டேன். அக்கா காணாக்கா தேடிட்டு இருக்கிற அக்கா அப்படின்னு சொல்லிச்சு. 45 വയസ്സുള്ള ചന്ദ്ര, 65 വയസ്സുള്ള ആർക്കാനി, 14 വയസ്സുകാരൻ പ്രജിത്ത് എന്നിവരെയും ഗ്രാമത്തിന് നഷ്ടമായി. இது இழப்பு ஒரு சமூகம் ஒரு சூழ்ச்சியோட நடந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்ச்சி நடக்கக்கூடாது. நாங்கள் பிள்ளையை இழந்ததான் நாங்கள் மிச்சம். என்ன சூழ்ச்சி வச்சு நடந்தது தெரியல. அது ஒரு போலீஸ் பாதுகாப்பு இல்லை. ஒரு குடியிருப்பான ஏரியாவில் அந்தந்த ஏரியாவில் நிற்க வைத்து மக்களை இப்படி கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கல. ஆனால் இந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. ഈ അമ്മ പറഞ്ഞത് തന്നെയാണ് ഞങ്ങൾക്കും പറയാനുള്ളത്. ഇനി ഇതുപോലത്തെ ഒരു സംഭവം നടക്കരുത്. മൽഗോഷി മോഹനൊപ്പം ഗോകുൽ വി എസ്, മാതൃഭൂമി ന്യൂസ്, പാലക്കാട്.